எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து உங்களால் டெக் நியூஸ் பார்க்க முடியாது. ஏன் நான் இன்னைக்கு டெக் நியூஸ் போடலன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக் நியூஸில் வந்து இன்னைக்கு என்னமே சுவாரஸ்யமான விஷயமா இல்லை, அதனால டெக் நியூஸ் போடல. அதனால தான் இன்னைக்கு எடுத்துக்க டாபிக் பார்த்தீங்கன்னா மாதம் 35,000 எப்படி வீட்டில் இருந்தபடி கவர்மெண்ட் மூலத்தில் வந்து நீங்கள் டிஜிட்டல் இந்தியா மூலமில் வந்து எப்படி நீங்கள் சம்பாதிக்கலாம், அதுவும் நேர்மையான முறையில் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இன்னைக்கு உள்ள வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம கவர்மெண்ட் மூலத்தில் வந்து எப்படி வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படி நீங்கள் ஒரு நல்லா ஆன்லைனில் வந்து எப்படி ஒரு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லித்தர போகிறேன். அதனால் வீடியோக்குள்ளார போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முதல்ல நீங்கள் போகக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏதாவது ப்ரௌசருக்கு போயிடுங்க, குரோமா கீக்கு போயிடுங்க. குரோமா கீக்கு போயிட்டு மேலே என்ன டைப் பண்ணுறீங்கன்னா வந்து digital.india.gov.in சொல்லிட்டு இந்த இதை வந்து முதல்ல டைப் பண்ணிங்க. இதை நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டா தான் வந்து இந்த வெப்சைட் தான் இது. நம்ம ஆக்சுவலி சொல்ல போனால் கவர்மெண்டோட வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் வந்து ஃபோட்டோ இருக்குது. அது மட்டும் இல்லை, கீழே நீங்கள் பார்க்கலாம் நம்ம கவர்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், ஐடி, கவர்மெண்ட் ஆஃப் india.government.in சொல்லலாம். இதில் வந்து முழுக்க இதில் உள்ள வேலைகளை நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் சொல்லப்போனால் வந்து 2000க்கு முன்னாடி உள்ள என்னென்ன டாக்குமெண்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த டாக்குமெண்ட் மேனுவலாக எழுதின டாக்குமெண்ட்டை வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அது வந்து டேட்டா பேஸாக சேவ் பண்ணுறாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா, பழைய கவர்மெண்ட் காப்பியை வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த இதை வந்து நம்ம வந்து ரீடைப் பண்ணி கொடுக்கணும். அதுதான் வேலை. முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் மாதிரி தான். ஆனால் வந்து நம்ம ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நேர்மையான முறையில் வந்து நல்ல ஒரு மாதம் வந்து ஒரு 35,000க்கு மேலே கூட சம்பாதிக்கலாம். ஆனால் இதோட நுணுக்கங்கள் தெரியணும். முக்கால்வாசி வந்து நல்ல ஒரு டைப்பிங் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து ஒரு நல்ல அதிகமான வேகத்தை டைப்பிங் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எப்படி சைன் அப் பண்ண சொல்ல, சைன் அப் பண்ணுறதுக்கு எதுக்குமெல்லாம் காசில் முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கிற டீட்டெயில் வந்து ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் இந்த வேலையில் செய்ய முடியும். ஏன்னா இப்போதைக்கு சொல்ல போனால் கவர்மெண்ட் வேலையும் சரி, கவர்மெண்ட் மூலமாக எந்த சலுகைகளையும் எதிர்பார்த்தாலும் ஆதார் கார்டு இல்லாமல் செய்ய முடியாது. இந்த வேலைக்கும் ஆதார் கார்டு தேவை. முதல்ல நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் போன அப்புறம் உங்களுக்கு வந்து இது மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று வரும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நல்லா பார்த்துங்க. இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டில் கொடுத்துருக்க பேரை கொடுங்க, ஃபுல் நேம் கொடுங்க, அப்புறம் செலக்ட் கொடுங்க, கிரேடு கொடுங்க, ஆனா பெண்ணான்னு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து வேலிடிட்டி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்களோட மொபைலுக்கு வரும். அப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துங்க, அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கொடுத்துங்க, அப்புறம் இமெயில் அட்ரஸ் கொடுத்து இமெயில் அட்ரஸும் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்து மொபைல் நம்பர்லேருந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ண அப்புறமா லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா வந்து கடைசியாக அதுக்கு அடுத்த பேஜ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பேஜ் வரும். இது மாதிரி பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் வரும். இந்த ஒர்க் ஸ்பேஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க் ஸ்பேஸில் லோடு ஒர்க் ஸ்பேஸ், இந்த லோடு ஒர்க் ஸ்பேஸ் தான் வந்து வேலை செய்யக்கூடிய இடம். இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொழியில் நீங்கள் வேலை செஞ்சாலும் ஏன்னா இங்கிலீஷில் வேலை செய்யணும், இங்கிலீஷில் வேலை செய்யலாம், தமிழில் வேலை செய்யலாம், தமிழில் வேலை செய்யலாம், உருதுல வேலை செய்யலாம். சொல்லலாம் நீங்கள் இந்தியாவில் நம்ம இந்தியாவில் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை இருக்கோ அந்த எல்லா வேலையும் வந்து நம்மளுக்கு இதில் வந்துடும். இங்கிலீஷே ஆல்மோஸ்ட் செலக்ட் பண்ணுங்க, அதான் பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு டைப்பிங் வேகமாக இருக்குது, தமிழ் தெரிஞ்சவங்க டைப்பிங் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அதனால பார்த்துங்க. அதுக்கு நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி தான் ஒர்க் வரும். இந்த ஒர்க் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பழைய ஜெராக்ஸ் காப்பி, கவர்மெண்டோட ஜெராக்ஸ் பவர்ஸ் காப்பி வந்து அவங்க அட்டாச் பண்ணிடுவாங்க. இந்த அட்டாச் பண்ண காப்பியை வந்து கீழே வந்து நம்ம மேனுவலாக அடிக்கணும். எத்தனை ஒரு வரியான டைப்பிங் ஜாப் தான், ஒரு வரியாக இருக்கும், 2 வரியாக இருக்கும். இந்த ஒரு வரி நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நம்மளோட கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ தருவாங்க, 10 பைசாலேருந்து 25 பைசா தருவாங்க ஒரு டைப் பண்ணுறதுக்கு. எவ்வளோ வேகத்துக்கு நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஏன்னா நம்மளோட டைப் பண்ணுற வேலை நீங்கள் எவ்வளோக்கு டைப் பண்ணாலும் அதில் மிஸ்டேக் இல்லாமல் எரர் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். எரர் இருந்துச்சுன்னா அந்த இதை நீங்கள் உழைச்சது வந்து அந்த ஒரு பேஜ் வேஸ்ட் ஆகிடும். அதனால் அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதே தான் ஒரு இதை வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அது கரெக்டாக நம்ம பார்த்து டைப் பண்ணிட்டோம்னா நம்மளோட வேலை அதுதான். இது சொன்னால் இது ஒரு சிம்பிளான ஒர்க்கு. ஆனால் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து டாஸ்க்கு வந்து கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஏர்ன் பண்ணலாம். அது அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட டேஷ்போர்ட் மெயின் பேஜ். டேஷ்போர்ட் மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ரிவார்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ரெடீம் சொல்லியிருக்கோம், டொனேட் சொல்லியிருக்கோம், பேலன்ஸ் சொல்லியிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரிவார்டும் பேலன்ஸும் எல்லாம் ஒன்று தான். ரிவார்டுன்னு சொல்ல போனால் வந்து ஒரு பாயிண்ட் ரிவார்டு வந்து ₹1 சமம். இப்போனா வந்து ஒரு பேஜ் வந்து 25 பைசா தராங்க ஒரு டாஸ்க்குன்னு நினச்சிங்கன்னா கணக்கு பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆள் வந்து 1000
1000 டாஸ்க் அடித்தாலும் நல்லா சம்பாதிக்கலாம். சொல்ல போனால் வந்து 25 பைசா 250 ஒரு நாளைக்கு 250 சொல்ல போனால் கணக்கு போட்டு பார்த்தீங்க எவ்வளோ சம்பாதிக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து நல்ல டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இது செய்கிறது வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒன் ஆஃப் த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது கூட நிறைய பேர் இல்லாத செய்ய முடியாமல் என்ன பண்ணுன்னு ஏது பண்ணுன்னு சரி தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. முக்கால்வாசி இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்ல போனால் இந்த ரிவார்டு பாயிண்ட்ஸ் வந்து எப்படி சம்பாதிக்கிறது, 250 ரிவார்டு பாயிண்ட்ஸ் வந்த அப்புறமா தான் நம்ம பேங்க்கில் வந்து பணம் மாறும். 250 பாயிண்ட் கம்மி உள்ள நேரத்தில் ரிவார்டு பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு வேளை 250 பாயிண்ட் சம்பாதிச்சிட்டிங்கன்னா வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரெடீம் டு யுவர் பாயிண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அந்த ரெடீம் டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து எந்த ஆதார் கார்டு இது வந்து உங்கள் பேங்க்கில் வந்து டைப்பாக இருக்கும் அந்த பேங்க்கில் தான் பணம் மாறும். இவங்க அஃபிஷியலாக கூப்பிட மாட்டாங்க, இது மாதிரி வந்து கேட்க மாட்டாங்க என்ன இது மாதிரி உங்கள் பேங்க் நம்பர் தாங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஆதார் கார்டை இணைச்சோடனே உங்கள் ஆதார் கார்டு எந்த பேங்க்கோட இணைஞ்சிருக்கோ அந்த பேங்க்கில் வந்து உங்கள் கேஸ் மானியம் வர மாதிரியே உங்களோட பணமும் அதில் வந்துடும். அடுத்த லாஸ்ட் வந்து நீங்கள் வந்து சுமாராக எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகத்தை வந்து நம்ம கிளியர் பண்ணுறேன். இவங்க வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீக்வன்சியாக உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் ரிவார்ட் டு த பாயிண்ட் டு அப்டேட் சொல்லி ஒரு சந்தேகம் என்னென்னா வந்து நீங்கள் இன்றைக்கி ஒர்க் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் தான் உங்களுக்கு அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 12 மணி நேரம் கழிச்சு தான் அப்டேட் ஆகும். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பேர் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து டைப் பண்ணதை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க, கியூசியெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 12 மணி கழிச்சு பாயிண்ட் ஏறும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து 2500 சம்பாரிச்சப்பறம் இல்லை 5000 சம்பாரிச்சப்பறம் பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் பணம் வந்து 12லேருந்து 15 நாள் கழிச்சு தான் பணம் வந்து பேங்க்கில் மாறும். ஏன்னா வந்து நார்மலாக வந்து கவர்மெண்ட்டோட ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து 12லேருந்து 15 நாள். அதனால் நீங்கள் பணம் இன்றைக்கி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா 15 நாள் வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு பணம் வரும். அதனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா பணம் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து many people's working on here and speed and new worker upload is less than rate of இது சொல்லப்போனால் வந்து நீங்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் ஒர்க் பண்ணும்போது அந்த வேகத்தில் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான விதத்தில் வந்து உங்களுக்கு பணம் நீங்கள் செய்ய முடியும், பணமும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். லாஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் டீட்டெயில்ஸ், தே டோன்ட் ஆஸ்க் எனி பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபார் ஆதார் நம்பர்ஸ். நீங்கள் நல்லா நினச்சிங்க, யாருமே வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டாங்க. ஆதார் கார்டு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் ஆதார் கார்டுக்கு தான் வந்துடும். அதனால் வந்து இது ஃப்ரீக்வன்சியாக உள்ள கொஷினை வந்து நான் ஷார்ட்டாக வந்து டைப் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டுக்கலாம், என்ன சார் நீங்கள் சைன்இன் பண்ணுறதுலாம் வந்து ஃபோட்டோ ஸ்னாப்ஷாட் மூலமாக நான் காட்டினேன்னு. நான் எதுக்கு ஃபோட்டோ ஸ்னாப்ஷாட் மூலமாக காட்டினேன்னா வந்து சில விஷயம் வந்து என்னால் இந்தியாவில் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் இந்தியாவில் இல்லை, நான் அப்ராடில் இருக்கிறனால இந்த விஷயத்தை எப்படி வந்து ஹாட் அண்ட் கிறிஸ்பியாக நான் உங்களுக்கு எப்படி ஃபுல்ஃபில்லாக சொல்லிக் கொடுக்கணும் விதத்தில் சொல்லிக் கொடுத்தேன். இல்லைனாலும் உங்களுக்கு மேற்கொண்டு எவ்வளோ சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணி பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக வந்து இந்த வேலை யாராக இருக்கலாம் முழுக்க ரொம்ப நல்ல வேலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் வந்து இந்த வேலை ரொம்ப நல்ல வேலையாக இருக்கும். ஏன் நான் சொல்ல போனால் நிறைய பேருக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் பணத்தை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணி நிறைய டேட்டா என்ட்ரியில் வந்து பணத்தை இழந்து போகிறவங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட்டே கொடுக்குற ஒரு நேர்மையான முறையில் ஒரு வேலை. அதனால போய் இந்த ஆன்லைன் இதில் போய் கொஞ்சம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைமில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்ல வேலையாக இருக்கும். அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கொடுத்துருக்க இப்போ நான் ஒரு லைவ் டுட்டோரியலை வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எங்கிட்ட கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணணும். முக்கியமாக இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரே ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேற்கொண்டு வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கும் வந்து நம்மளோட டிஜிட்டல் இந்தியா மூலத்தில் வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு பணம் சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியும். அது மட்டும் யாரெல்லாம் புதுசாக நம்மளோட சேனல் விசிட் பண்ணி பார்க்குறோங்க, கீழே போய் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு கிவ் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கேன். மண்டே சைனிங் ஃப்ரம் அஹமத். பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.